வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்கோ கிச்சனில் பருப்பு உருண்டை குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பருப்பு உருண்டைகளை தனியாக வேக வச்சு நம்ம குழம்புல சேர்க்காமல் டைரெக்டாக மோர் குழம்பு கூட எப்படி சேர்த்து வேக வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு, 1 ஸ்பூன் மல்லி விதை, 1 ஸ்பூன் அரிசி சேர்த்துட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். நான் இன்றைக்கி பருப்பு உருண்டைக்காக கடலைப்பருப்பு 1 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். நான் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் காரத்துக்காக 2 காஞ்ச மிளகாய், நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற கடலைப்பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா கரகரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும், ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது. இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இதை தான் நம்ம மோர் குழம்புல சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம சேர்க்க போகிறோம். நம்ம தனியாக நம்ம வேக வைக்க போகிறதில்ல, குழம்புலே தான் டைரெக்டாக சேர்த்து வேக வைக்க போகிறோம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற துவரம்பருப்பு, அரிசி, மல்லி விதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். ரொம்ப பெரிய சைஸ் சேர்க்க வேண்டாம், இஞ்சியோட வாசனை டாமினேட் பண்ணும். காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 2 சில் தேங்காய் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு தண்ணீர் விட்டு விழுதாக அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி தயிர் வீட்டிலே ரெடி பண்ணி எடுத்துருக்கிற தயிர் எடுத்திருக்கேன். நான் இதை நல்லா கட்டி இல்லாமல் பீட் பண்ணிவிட்டு நல்லா 1லேருந்து 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தாராளமாக லைட்டான புளிப்பு சுவை இருந்தால் தான் மோர் குழம்பு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதனால் லைட்டான புளிப்பு சுவை உள்ள தயிராக எடுத்துக்கோங்க. இப்போது மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெயோ இல்லை கடலை எண்ணெயோ கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் கட்டி பெருங்காயம் தான் பயன்படுத்துவேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக காய வச்சு எடுத்து வச்சுருப்பேன் கட்டி பெருங்காயம். அதுலேருந்து ஒரு துண்டு சேர்த்துருக்கேன். உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு காரத்துக்காக 2 காஞ்ச மிளகாய் உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற அந்த பருப்பு, மல்லி, தேங்காய் விழுதையும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறி விடுங்க. அந்த அரிசி பருப்பெல்லாம் நல்லா அடிப்பிடிக்க தன்மை உடையது. அதனால் மிதமான தீயில வச்சு கிளறி விடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 2-3 டம்ளர் தண்ணீர் விட்டு இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். தாராளமாக ஒரு 3 டம்ளர் தண்ணீர் விட்டு நீங்கள் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா குழம்பு பதம் கரெக்டாக இருக்கும். அது கொதித்து பச்சை வாசனைலாம் போயிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்பு நல்லா கொதித்த பிறகு தான் நம்ம உருண்டைகளை இதில் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். எப்போவுமே நம்ம உருண்டைகளை போட்டு வேக வைக்கும்போது அடுப்பை நல்லா சிம்மருக்கு மாற்றிக்கோங்க. இது மண் சட்டின்றதுனால நமக்கு அந்த சூடு இருந்துக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் நான் சிம்மருக்கு மாற்றிருக்கேன். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பருப்பு கலவையை சின்ன சின்ன உருண்டைகளாக, ரொம்ப ஈவனாக உருண்டை பண்ணணுன்ற அவசியம் இல்லை, ரஃப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக சேர்த்து நம்ம வேக விடலாம். எப்போவுமே பருப்பு உருண்டை சேர்த்ததும் உடனே கிளறி விடக்கூடாது. லைட்டாக அது வேக வேக என்ன ஆகும்னா லைட்டாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஓரங்களில் இருக்கிற பருப்பு உருண்டைகளையும் குழம்புல நல்லா டிப் பண்ணுற மாதிரி லைட்டாக மூவ் பண்ணி வேக வைக்கலாம். இப்போது ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் இந்த பருப்பு உருண்டைகளை மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். அந்த மாதிரி வேக வைக்கும்போது லைட்டாக ஒரு கரண்டியால் இந்த உருண்டைகள் உடையாமல் லைட்டாக மூவ் பண்ணி விடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து சூப்பராக நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு 2-3 நிமிஷம் கிளறாமல் வேக வச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு பிறகு பருப்பு உருண்டைகள் உடையாது. அது வரைக்கும் நம்ம கிளறக்கூடாது குழம்ப. இப்போது பருப்பு உருண்டைகள் நல்லாவே வெந்து வந்திருக்கு. இதுக்கு பிறகு கிளறினாலும் உருண்டைகள் உடையாது. நீங்கள் இந்த மாதிரி வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன கரண்டியாலேயோ இல்லை கத்தியாலேயோ நீங்கள் கட் பண்ணி பார்க்குறீங்க இல்லை குத்தி பார்க்குறீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு.
கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த தயிரை சேர்த்துக்கலாம். தயிரில் டைரெக்டாக நீங்கள் 1 டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கும்போது ஒன்று அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க, அப்படி இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் தயிர் சேர்த்து டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க, கொதிக்க விடக்கூடாது. கடைசியாக நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கிற கொத்தமல்லி இலைகளையும் தூவி நல்லா கலந்து விட்டுட்டு சூடான சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். பருப்பு உருண்டை குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.